டிஎன்எஸ் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? எனி திங்கிங் நீங்கள் கொஞ்ச நேரம் திங்க் பண்ணிங்கன்னா தெரியும் ஒய் நம்ம டிஎன்எஸ் பற்றி படிக்கிறோம், ஐடி சப்போர்ட்டுக்கு ஏன் டிஎன்எஸ் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் இன்டர்நெட்டோட பேக் போனு தான் நான் ஒரு டேக்லைனே கொடுத்துருக்கேன். டிஎன்எஸ் த பேக் போன் ஆஃப் த இன்டர்நெட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை ஒரு செகண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங் இயர், வாட் எக்ஸாக்ட்லி யூ ஆர் திங்கிங்? ஏன் பேக் போன் ஆஃப் த இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போது பேக் போன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இல்லைன்னா உங்களால் எந்திரிச்சு நிற்க முடியுமா? குழம்பு வைக்கிறீங்க, அந்த குழம்புக்கு ஒரு பாத்திரம் இல்லை அப்படின்னா நம்மளால் குழம்பு வைக்க முடியுமா? கம்ப்யூட்டரில் சிபியூ இல்லைன்னா அது ஒர்க் ஆகுமா, ப்ராசஸ் பண்ணுமா? அதே மாதிரி இன்டர்நெட்டில் இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான மிக முக்கியமான காரணம் இந்த டிஎன்எஸ் தான். வித்தவுட் த டிஎன்எஸ் த பப்ளிக் இன்டர்நெட் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. சரி, டிஎன்எஸ் இல்லைனா இன்டர்நெட்டே ஒர்க் ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ பப்ளிக் நம்ம google.com, webtechacademy.com, microsoft.com, azure.com சொல்லிட்டு நிறைய படிப்போம். ஸோ இது எல்லாமே ஹியூமன் ரீடபிள் ஃபார்மட்டுக்கு வரத்துக்கு மிக முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ் தான். ஸோ அப்போ வாட் எக்ஸாக்ட்லி டிஎன்எஸ் இஸ் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ அதை பார்ப்போம். ஸோ டிஎன்எஸ் அப்படின்றது டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டொமைன் நேம் சிஸ்டம் என்ன பண்ணுனா, நம்மக்கிட்ட இருக்கிற வெப்சைட்ஸ், நம்மக்கிட்ட இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே ஐபி அட்ரஸாக தான் இருக்கும். இந்த ஐபி அட்ரஸை நாம் வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு படிக்கிறதுக்கு செய்யக்கூடிய வேலையை எது செய்யுதுன்னா இந்த டிஎன்எஸ் தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா, இப்போது உங்கள் மொபைல் ஃபோனில் கான்டாக்ட் புக் இருக்குது. இந்த கான்டாக்ட் புக்கில் என்னுடைய பேரை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதில் என்னுடைய பேரை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா, என்னுடைய நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா? என்னுடைய பேரை போட்டு என்னுடைய நம்பரை சேவ் பண்ணியிருப்பீங்க. இதுதான் எக்ஸாக்டாக ஃபோன் புக்கில் நடக்கிறது. த சேம் திங் இன்டர்நெட்டில் ஐபி அட்ரஸுக்கு என்னுடைய பேரை போட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிஎன்எஸ். சிம்பிளாக ஒரு லைனில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ உங்கள் ஐபி அட்ரஸ் இருக்கும், அந்த ஐபி அட்ரஸுக்கு ஒரு ஹியூமன் ரீடபிள் நேமை வந்து எக்ஸிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம google.com இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த google.comோட பப்ளிக் டிஎன்எஸ் ஐடி என்னென்னா 8.8.8.8 அப்படின்றது. ஸோ இந்த 8.8.8.8 போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் லைக் நம்ம கூகுளோட டிஎன்எஸ் பேஜை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். இப்போது வெறும் 8.8.8.8 நான் 8.8.8 தான் போட்டீங்க, DNS.google அப்படின்னு மாறிச்சு. இப்போ நான் 1.1.1.1 தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்டர் அடித்தேன் அப்படின்னா ஹியர் பாருங்கள் 1.1.1.1 டொமைனுக்கு போயிடுச்சு. ஓகேவா? ஸோ பேசிக்காக இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம கொடுக்குற ஐபி அட்ரஸை இங்கே பார்க்குற இந்த டேபோட வேலை வந்து பார்த்திங்கன்னா அது ஹியூமன் ரீடபிள் ஃபார்மட்டாக இருக்கணுன்றதான் இதோட டேபு. ஆனால் நம்ம இதை வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறப்போ லோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமே இது IPv4 அட்ரஸ், இது IPv6 அட்ரஸ். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பேஜுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். நம்ம என்ன தான் இங்கே நம்ம ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் ஒரு விஷயத்தை பண்ணாலுமே ஐபி அட்ரஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுன்னா அந்த வெப்சைட்டை வச்சுருக்கும். ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம போக போக அப்படி பார்த்துட்டே வரலாம். சரி, நெக்ஸ்ட் ஏன் டிஎன்எஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இப்போ சொல்லுங்கள், கூகுளோட ஐபி அட்ரஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. 8.8.8.8ன்னு வச்சுட்டிங்க. இதே வந்து 192.168.84.45 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதே மாதிரி 10.0.85.60 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஏதாவது 1-2 வெப்சைட்டாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். எல்லா வெப்சைட்டும் ஞாபகம் இப்போ உங்கள் மைண்டில் பாருங்களேன், உங்களோட மொபைல் நம்பர்ஸ் யார் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்? அதிகபட்சம் உங்களுது, உங்கள் அப்பாவது, உங்கள் ஃபேமிலி, இது உங்களுக்கு நெருங்கின சொந்தக்கார், இல்லை அடிக்கடி நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு நபராக தான் இருப்பாங்க. கரெக்டாக? அதை தாண்டி நீங்கள் பெருசாக யாருது ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. இப்போது இப்போ என் சைடில் எடுத்திங்கன்னா நான் அதிகபட்சம் ஒரு 10-15 நம்பர் ஞாபகத்தில் வச்சுருப்பேன். இதுதான் ஒரு சராசரி ஹியூமனோடைய விஷயம். நான் ஒரு காலத்தில் 100 நம்பர் ஞாபகம் வச்சுருந்தேன் அப்படின்லாம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க. ஓகேவா? ஸோ அது இங்கே விஷயம் இல்லை. நம்ம பார்க்க வேண்டிய கான்செப்ட் என்னென்னா, நம்மளால் கொஞ்சம் நம்பர் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ எல்லாருமே நம்ம ஃபோன் புக்கை யூஸ் பண்ணி அந்த நம்பரை போட்டு சேவ் பண்ணி வச்சுப்போம். ஸோ சேம் வேலையை தான் இங்கே செய்யுது. ஸோ எல்லாருடைய ஐபி அட்ரஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஸோ அந்த முடியாதுன்ற விஷயத்துக்கு ஒரு டெக்னாலஜியை நம்ம அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த டெக்னாலஜியோட பேர் தான் டிஎன்எஸ். டிஎன்எஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேள்வி கேட்டால், இப்போது ஒரு யூசர் வந்து webtechacademy.com அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா?
ஸோ இப்போ எடுத்த உடனே வந்து பார்த்தோன்னா நம்ம டேரெக்டாக போயிட்டு ஐபி அட்ரஸை லோட் பண்ணி என்னுடைய சர்வர் எங்கே ஹோஸ்ட்டாக இருக்கோ அங்கேருந்து வந்துடாது. ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, என்ட்ரு பண்ண உடனே ரிகல்சிவ் ரிசால்வர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது டிஎன்எஸோட சர்ச் இன்ஜின் மாதிரி. இது என்ன பண்ணுன்னா, இந்த webtechacademy.com எடுத்துகிட்டு போயிட்டு தேடும். தேடிட்டு அங்கே ஐபி அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த ஐபி அட்ரஸை லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து யூசருக்கு முன்னாடி காமிக்கிற வேலையை இந்த டிஎன்எஸ் செய்யும். இப்போது ஒரு சர்வர் இருக்குது சரியா. இப்போ இந்த சர்வரை தான் நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுக்க போகிறோம். இந்த சர்வரை கண்டுபிடிச்சி எடுக்க நம்ம என்ன பண்ணுறோன்னா www.webtechacademy.com இப்படின்னு நம்ம சர்ச் பண்ணுறோம். ஓகேவா. இப்போது இந்த இடத்துல இதை தேடணும் சரியா. இப்போ இதை மூணாக பாருங்களேன் இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் டாப் லெவல் டொமைன் சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த டாப் லெவல் அதாவது ஃபஸ்ட்டு வந்து இப்போ .com .org .in இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. .co .in அப்படின்னு நிறைய இருக்குது கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு இப்போது நம்மளுடைய வெப்சைட் வந்து .com .in .org அப்படி பார்க்கும். ஸோ இதை கண்டுபிடிச்ச உடனே நம்ம மீதி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடலாமா. ஒன்ஸ் அதை ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கேருந்து இந்த webtechacademy.com சர்ச் பண்ணும். முதல்ல டாப் லெவல் டொமைன் போகும், அதுக்கப்புறம் தான் இந்த கீ வேல்யூவை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரும். ஓகேவா. ஸோ இப்போது இதை வச்சு பார்த்தோம்னா ஒரு யூசர் தேடுறது வந்து அந்த உள்ள .com .in .net அப்படின்ற ஒரு இடத்துல போயிட்டு ஸோ அதை தேடிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து webtechacademy.com தேடி எடுத்துகிட்டு வந்து யூசர் முன்னாடி காமிக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இங்கே நடக்குது. இந்த ரெக்கர்சிவ் ரிசால்வர் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு கான்டாக்ட் புக்கோட என்ட்ரி லெவல் மாதிரி. ஸோ இது என்ன பண்ணுன்னா டிஎன்எஸ் சர்வரை கேட்கும். டிஎன்எஸ் சர்வர் என்ன பண்ணும், டாப் லெவல் டொமைன் .com .net அப்படின்றத ஆத்தரைஸ் பண்ணும். அது ஆத்தரைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டாப் லெவல் டொமைன் எந்த டிஎன்எஸ் சர்வரில் இருக்கோ webtechacademy.com அந்த இடத்துக்கு போகும். இப்போது பேசிக்காக நம்மக்கிட்ட ஒரு ரூட் டிஎன்எஸ் சர்வர் இருக்குது அப்படின்னா அந்த டிஎன்எஸ் சர்வர் டாப் லெவல் டொமைனை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அங்கேருந்து எந்த டிஎன்எஸ் சர்வரில் இருக்கோ அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வித்தின் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கு ஒர்க் லோட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக டிஎன்எஸ் சர்வர் செய்யுது. ஸோ டிஎன்எஸில் நிறைய குவெரி இருக்குது. ரெக்கர்சிவ் குவெரி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரெக்கர்சிவ் குவெரி அப்படின்னா என்னென்னா, நமக்கு ஃபைனல் ஆன்சர் தான் வேணும், நமக்கு தேவையான ஆன்சர் தான் வேணும். நடுவில் என்ன ப்ராசஸ் நடந்தாலும் நமக்கு கவலை இல்லை. ஆனால் மொத்த சர்வரையும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரும். ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வரும். ஓகேவா. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு. நமக்கு ரிசல்ட் வேணும். அந்த ரிசல்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒவ்வொன்றா தேடிட்டு வரும். ஓகேவா. இது மற்றதை கம்பேர் பண்ண சொல்ல கொஞ்சம் ஸ்லோ தான், ஆனால் இது வந்து ஒவ்வொன்றா தேடிட்டு வரும். நம்ம உள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா எந்த வெப்சைட் எப்படி ஹோஸ்ட் பண்ணியிருப்பான்னு நமக்கு தெரியாது. அந்த ஹோஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த குவெரி அப்படின்றது நடக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இது ஒன்றா தேடி எடுத்துகிட்டு வருது. இட்ரேட்டிவ் குவெரி அப்படின்றது நிறைய டிஎன்எஸ் சர்வர் கிட்ட சைமல்டேனியஸாக கேட்கும். இப்போ .com சர்வர் ஒன்று தானே இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. நிறைய இடத்துல .com சர்வர்ஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ அப்போது எல்லாக்கிட்டையும் ஒரே நேரத்தில் கேட்க எங்கேருந்து ஃபாஸ்ட் நான் ரெக்கர்சிவ் குவெரி இது எதுவுமே தேடாது, டேரெக்டாகவே ஆன்சர் கிடைக்கும். இது எப்படா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஒரு வெப்சைட்டை தேடுறீங்க. அந்த வெப்சைட்டை தேடுறப்போ அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ரெக்கர்சிவ் குவெரியோ இல்லை இட்ரேட்டிவ் குவெரியோ அதெல்லாம் வந்து ஸோ அதுக்கு சர்வர் எங்கே இருக்குது அதெல்லாம் மொத்தம் எடுத்துகிட்டு வந்து டேட்டாவை கொடுக்கும். ஸோ இந்த எடுத்துகிட்டு வந்த டேட்டா இருக்குது இல்லையா, இதை கேட்சே அப்படின்ற அந்த ஒரு ஃபார்மெட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோம். லைக் வந்து இப்போ நான் பர்சன்டேஜ் 10% அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், குரோமில் இருக்கிறதெல்லாம் இப்போ எட்ஜில் இருக்கிறதெல்லாம் கடைசியாக எனக்கு ஃபிலிமோராவில் இருக்கிறது எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்கு. அந்த டேட்டாவெலாம் நம்மளால் பார்க்க முடியாது. ஓகேவா. எல்லா ஃபோல்டருமே மேக்ஸிமம் எம்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் தான் சேவ் ஆகிருக்கு. ஓகேவா. இங்கே கீழே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய ஃபைலட்டை ஆட்டோமேட்டிக்காக ஆமாம். சரி, இப்போ க்ரோம் ப்ரௌசர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாவே அந்த க்ரோம் ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா லோக்கலாக ஒரு கேட்சையை எடுத்து வச்சுக்கோ. எதுக்காக இந்த கேட்சையை எடுத்து வச்சுக்குது அப்படின்னா, அடுத்த முறை தேடுறப்போ அந்த வெப்சைட்டோட டேட்டாவை டேரெக்டாக ரீச் பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு வெப்சைட்குள்ளே போகிறீங்கன்னா மேபி லோட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துருக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ அந்த வெப்சைட்டோட லோட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். இதுக்கான காரணம் என்னென்னா டிஎன்எஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்சியாக இருக்கும். அதனால் வந்து இந்த
டாப் லெவல் டொமைனில் போய் தேடி எடுத்துகிட்டு வந்து நம்மளோட வெப்சைட் எங்கே ஹோஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்குறது எல்லாம் தேவையில்லை. ஏன்னா கேட்சே ஆயிருக்கிறதுனால எந்த இடத்துல போய் தேடணுன்ற டேட்டாவை வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம கம்ப்யூட்டர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப சீக்கிரமாக நமக்கு நம்மளுடைய வெப்சைட் நமக்கான ரிசல்ட் ஈஸியாக கிடச்சிரும். டிஎன்எஸில் ஹைராக்கி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ஹைராக்கி அப்படின்றது என்னென்னா, இப்போ தமிழ்நாடு வச்சு பேசுவோம். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, அதுக்கப்புறம் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் எம்எல்ஏஸ், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்ஸ், அதுக்கு கீழே வந்து தலைவர்கள், அதுக்கு கீழே துணைத் தலைவர்கள், அதுக்கு கீழே வார்டு மெம்பர்கள்னு சொல்லிட்டு இது 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 ஐராக்கி உங்களுக்கு புரியுது? இந்த ஐராக்கி புரியுதா? அதே மாதிரி எங்கே போயிட்டு தேடணும், அதான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த .com அப்படின்றது டாப் லெவல் டொமைன், இது மேலே இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற வெப்டெக் அகாடமி தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? டிஎன்எஸ் சர்வரில் மொத்தமாக 13 சர்வர், ரூட் சர்வர் குளோபலாக இருக்குது. 13 சர்வர்னால் வெறும் 13 சர்வர்னா குட்டி குட்டி டப்பா இல்லை, அது ஒவ்வொன்றுமே பிரம்மாண்டமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏலிருந்து எம் அப்படின்ற அந்த சீரியஸில் இருக்கா. டிஎன்எஸ் சர்வர் ஏ, டிஎன்எஸ் சர்வர் பி, டிஎன்எஸ் சர்வர் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 ரூட் சர்வர் இருக்குது. ஸோ இதை வந்து யார் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஐகேன், வெரிசைன் இல்லை நாசா இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் டிஎன்எஸ் சர்வர்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய டேட்டாலாம் இருக்குது இல்லையா, வெப்சைட்டோட டேட்டா எவ்ரிதிங், இப்போ நம்ம ஃபோன் புக்கில் வந்து நம்மளுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணாதான் அது இருக்கும். கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஸ்டோரே பண்ணல, நம்பர் இருக்குன்னா இருக்குமா? ஸோ அதே தான் ஐபி அட்ரஸை இந்த 13 ரூட் சர்வர் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 13 ரூட் சர்வர்னால் வெறும் 13 சர்வர் கிடையாது, 13 ரூட் சர்வர் ஸ்டேஷன்ஸ். ஓகேவா? இல்லை அதெல்லாம் ஒரு நீங்கள் என்ஐடின்னு கேட்டால் கூட கொடுக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஹோஸ்டிஞ்சரில் காமிக்கிறேன். ஹோஸ்டிஞ்சர் நான் போயிட்டேன். இப்போ வந்து ஒரு டொமைனை நான் சர்ச் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ டொமைனை சர்ச் பண்ணும்போது அது .com, .net, .org இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். நேற்று இதுதானே பார்த்தோம், vikram.com அப்படின்றத தான் நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், vikram.com ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள் .finance, .online, .org, .in, .icu, .gg இந்த மாதிரி என்ன வேணாலும் நம்ம கேட்கலாம். சரி, இதில் வந்து நான் தப்பான ஒரு டொமைன் கொடுக்குறேன், .nit. இப்போ .nit அப்படின்றது டொமைனாக அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. ஓகேவா? நான் இங்கே ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓஆர்ஜி எதுக்கு மேஜராக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் ஒரு ஃபண்டிங் ஆர்கனைசேஷன்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது .in அப்படின்றது இந்தியா அப்படின்றத மென்ஷன் பண்ணும், .ukன்றது இங்கிலாந்தை மென்ஷன் பண்ணோம், .aux அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை மென்ஷன் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. .com அப்படின்றது வேர்ல்டு வைடு, அதுக்கப்புறம் வந்து .net அப்படின்றது இன்டர்நெட் வேர்ல்டுக்குள்ளே மட்டுமே நாங்கள் வச்சு வேலை பார்க்குறோம். பட் அதுக்காக நான் .org எடுக்கவே கூடாதான்னு கேட்குறேன். நானே எடுக்கலாம், நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஓகேவா? அது எடுக்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் வந்து அவைலபிள் இருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக்காக இதுவும் பார்த்தீங்கன்னா 3 மேஜர் கம்பெனிஸால் பாதுகாக்கப்படுது. யாராவது நமக்கு இந்த டொமைன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் இல்லை, யார் அப்போ மெயின்டைனே பண்ணணும்னா யார் மெயின்டைன் பண்ணுவா? கரெக்டாக இப்போ மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஒரு வீடு இருக்குன்னா வீட்டை நம்ம தொடச்சி கூட்டி பெருக்கலாம் தான் அது வந்து க்ளீனாக இருக்கும். அந்த மாதிரி வந்து டொமைன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பெருக்கிற வேலையை, அதை க்ளீன் பண்ணுற வேலையை ஒரு 3 கம்பெனி மேஜர், எல்லா கம்பெனியும் செய்வாங்கன்னா சொல்ல முடியாது. பட் இப்போ மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் கான்செப்ட்குள்ளே கிடையாது அவங்க. சரிங்களா? ஆனால் வெரிசைன், பிஐஆர், கிளவுட்ஃப்ளவர் இந்த மாதிரியான கம்பெனிஸ் இந்த டொமைன்ஸோட ஃபீல்டுக்குள்ளே அவங்க இருக்காங்க. ஓகேவா? அத்தாரிட்டிவ் டிஎன்எஸ் சர்வர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த அத்தாரிட்டிவ் டிஎன்எஸ் சர்வர்னா இப்போது உங்கள் ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமே ஒவ்வொரு டொமைனுக்குமே 2 சர்வர் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் இது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அப் ஆகிக்கும், ஒருவேளை இது டவுன் ஆகிடுச்சுன்னா இது அப் ஆகிக்கும். ஸோ சைமல்டேனியஸாக இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டிஎன்எஸ் நேம் சர்வர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா? இங்கே பாருங்கள், இதில் 2 இருக்கா? ns1.dns ஒரு -parking.com அப்படின்றது தான் என்னுடைய நேம் சர்வர். இப்போ நான் இங்கே வேணால் நேம் சர்வர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏதாவது ஒரு சர்வர் வச்சுருக்கேன்னா அந்த சர்வரை வந்து நான் இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக்காக இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேம் சர்வர் ஒர்க் ஆகுது. எல்லாத்துக்குமே இதுதான். ஸோ நாட் ஒன்லி ஃபார் த ஹோஸ்டிஞ்சர், நீங்கள் கோடாடியில் வாங்கினாலும் சரி, இல்லை பிக் ராக்கில் வாங்கினாலும் சரி, ஸோ எதில் வாங்கினாலுமே லைக் இந்த மாதிரியான டிஎன்எஸ் அப்படின்னாவே 2 சர்வர் வந்துடும், டிஃபால்ட்டாகவே வந்துடும். நம்ம வேணால் 15 சர்வர், இப்போ நம்மளுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும், அப்பப்போ ரிப்பேர் ஆகும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம இப்போ டிஃபால்ட்டாக 2 இருக்கும், நம்ம 3 வச்சுக்கலாம், 4 வச்சுக்கலாம், 5 வச்சுக்கலாம், எத்தனை வேணாலும் நம்மளால் வச்சுக்க முடியும். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் இந்த டிஎன்எஸ் சர்வர்ஸ் வேலை செய்யுது. சரி, ரெக்காசிவ் ரிசால்வர் முன்னாடி படித்தோம்.
இந்த ரெக்கர்சிவ் ரிசால்வர் ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னா, சொல்லுங்க என்ன பண்ணுதுன்னு. ரிசால்வர் அப்படின்ற பேரு நீங்கள் வைக்கிற ரெக்வஸ்ட்டை ரிசால்வ் பண்ணி கொடுக்குறது தான் ரெக்கர்சிவ் ரிசால்வர். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, டிஎன்எஸ் சர்வர்கிட்ட நம்ம என்ன ரெக்வஸ்ட் வைக்க முடியும், எனக்கு இந்த வெப்சைட் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து அதோட ஐபியை கொடு அப்படின்னு தான் கேட்போம், கரெக்டாக. ஸோ அப்படி கொடுக்குறப்போ ரெக்கர்சிவ் ரிசால்வர் தான் நமக்கு ரிசால்வ் பண்ணி கொடுக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா சர்ச் ஆஃப் த ஐபி அட்ரஸ் ஃப்ரம் அவர் டொமைன் நேம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ரெக்கர்சிவ் ரிசால்வர் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு லோக்கல் கேட்சேவை சேவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அது ஃபியூச்சரில் நம்ம அதே வெப்சைட்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்யுது. ஓகேவா. டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா மொத்தம் 4-5 ரெக்கார்டுக்கு மேலே இருக்கும். ஃபஸ்ட்டு ரெக்கார்டு அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போது நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க. ஒருவேளை காலேஜில் படிச்சுட்டு இருக்க சொல்ல உங்களுடைய கிளாஸ் ரூமில் உங்களுக்குன்னு ஒரு அட்டண்டன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த அட்டண்டன்ஸில் வந்து உங்கள் நேம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, கரெக்டாக. அதே மாதிரி ஒரு வெப்சைட் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா நம்ம டிஎன்எஸ்ல கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்கள் அட்டண்டன்ஸ் வந்து உங்கள் கிளாஸ் ரூமில் வச்சுருப்பாங்கல்ல. விக்ரம் அப்படின்றவர் வந்து வி அப்படின்ற அந்த நேம் கீழே வரவர் தான் விக்ரம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது வி சீரியஸில் ஃபஸ்ட்டு ஆல்பபெட்டிக் ஆர்டரில் தான் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே என்ன நடக்குன்னா ஒவ்வொரு ரெக்கார்டுக்குமே ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது. IPv4 அட்ரஸை மேப் பண்ணுறதுக்கு ஏ ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட இப்போ 8.8.8.8 அப்படின்னு சொல்லிட்டு டொமைனோட விஷயத்தை நம்ம காமிக்கிறோம். ஸோ IPv4 அட்ரஸை மேப் பண்ணுறதுக்கு ஏ ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ IPv6 வந்துருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு AA ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், அதோட மேப் பண்ணுறது AA ரெக்கார்டு. ஆனால் இது எல்லாமே டிஎன்எஸ்குள்ளே நடக்கும். சி நேம் அப்படின்னு சொல்லிட்டு, சி நேம்னா காப்பி நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா, இப்போ நம்ம webtechacademy.com இருக்குது அப்படின்னா நான் வந்து மறுபடியும் இன்னொரு webtechacademy.com வேற ஒரு சர்வர்லையோ இல்லை சேம் சர்வரில் வேற ஒரு பேரை சொல்லி அழைக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். லைக் வந்து இப்போ webtechacademy.com வந்து webtechacademy1.com அப்படின்னு நம்ம சொல்லுவேன். சர்ச் பண்ணுறது என்னமோ webtechacademy1.com தான். ஆனால் அது போகிறது என்னென்னா அதோட ரூட் டொமைன் என்ன, webtechacademy.com அங்கே தான் போகும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் சேவ் பண்ணி வைக்கிறது சி நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மெயில் எக்ஸ்சேஞ்ச் சர்வர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அவுட்லுக்கில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம், இல்லை கூகுளில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த MX ரெக்கார்டு வந்து பெருசாக பயன்படுத்துகிறாங்கன்னா கிடையாது. ஏன்னா அது டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன மெயிலை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மெயிலே இருக்கும். ஓகேவா. ஜிமெயில், அவுட்லுக், இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்க தேவை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா MX ரெக்கார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, பட் கம்ப்ளீட்டாக தூக்கிட்டாங்கன்னா இல்லை. ஓகேவா. பட் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வராங்க. TXT ரெக்கார்ட்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு பேர் தான் TXT ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு விஷயத்த சொல்லுது, சரியா. ஸோ இதெல்லாம் தான் ரெக்கார்ட். இந்த ரெக்கார்ட்லாம் இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு இல்லை நீங்கள் எனி இதில் ஒன்றா இருக்கலாம். லைக் வந்து நீங்கள் எந்த இந்த மாதிரி ஹோஸ்டிஞ்சர், கோடாடி, பிக் ராக் இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் வாங்கலாம். பட் டிஎன்எஸ்னு வரும்போது எல்லாத்துக்குமே சேம் தான். இன்டர்ஃபேஸ் மட்டும் மேபி சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே மேனேஜ் டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ்னு இருக்கா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்னு இருக்குது. இப்போ நான் சொன்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கா பாருங்கள். சி நேம், SRVன்னு இருக்குது, சரிங்களா. CAA அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ என்னுடைய வெப்சைட்டுக்கு நான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது சில விஷயங்கள் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகும். இப்போ இந்த கிளாஸ் ப்ளஸ் அப்படின்றத நான் தனியாக ஆட் பண்ணேன். என்னோடய டொமைன் வந்து கிளாஸ் ப்ளஸ்க்கு கொடுத்து, ஸோ இதில் எனக்கு ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருக்கேன். ஸோ அதுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது பெரிய வேலைலாம் இல்லை. இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். ஓகேவா. ஏ ரெக்கார்ட்னா இது IPv4 அட்ரஸ், இது IPv6 அட்ரஸ், கரெக்டாக. இப்போ வெப்டெக் அகாடமிக்கு இந்த அட்ரஸ்ஸு IPv4ல், இது வந்து IPv6 அட்ரஸ் அப்படின்றத கொடுக்கறதுக்காகவே ஒரு ஸ்லைட் கொடுத்துருக்கேன். இதுதான் இவ்வளோதான், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, என்ன தேவையோ அதை தான் எடுத்துக்கும். இப்போ லைக் வந்து IPv4 அட்ரஸில் தேடுது, பட் ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்க முடியல. அதுக்காக அது அப்படியே விட்டுறாது, IPv6 அட்ரஸையும் தேடும். ஆனால் இன்னைக்கு IP4 அட்ரஸோட லிமிட்டேஷன்ஸ்னால தான் இப்போ IPv6 அட்ரஸ் அப்படின்றது ஒன்று வந்துச்சு. இப்போ IPv4 அட்ரஸ் இங்கே பாருங்களேன், மேக்ஸிமம் 255.255.255.255. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா IPv4 அட்ரஸோட மேக்ஸிமம் லிமிட். ஸோ இந்த லிமிட்டை நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிக் IP ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற டிவைசஸ் வச்சு கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, IPv6 அட்ரஸுக்கு மூவ் ஆகிட்டாங்க. அதாவது இப்போ இந்த இடத்துல webtechacademy.comனு இருக்குது. இதை 2-3 சர்வரில் ஹோஸ்ட் பண்ணணும், இல்லை 2-3 டொமைனில் நான் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ webtechacademy1.com, webtechacademy2.com அப்படின்னு நான் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஒவ்வொரு டொமைன்லையும் ஒவ்வொரு சர்வரை ஆட் பண்ணியிருப்பேன். அப்படி ஆட் பண்ணும்போது எல்லாருமே webtechacademy.comகுள்ளே வருவாங்க. அங்கிருந்து ரீடைரக்ட் ஆகி மற்ற வெப்சைட் டொமைன்குள்ளே போயிடும். ஸோ ஒரே ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம மல்டிபிள் வழிஸ், அதாவது ஆலியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ என்னோட இமெயில் ஐடி vijay@webtechacademy.com அப்படின்றது இருக்குது. நான் இமெயில் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன்.
ஒன்ஸ் நான் ஆப்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ அலியாஸ் அப்படின்றதுக்கு இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ப்ரைமரியாக ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்கும். இது ப்ரைமரி இமெயில் அட்ரஸ் வச்சு அவங்களால சென்ட் பண்ண முடியும், மெசேஜை சென்ட் பண்ண முடியும். ஆனால் ரிசீவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வகையிலே சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கிளியராக புரியுற மாதிரி சொல்கிற பாருங்க. இப்போது இன்னும் சிம்பிளாக சொல்கிறேனே, ஒரே இமெயில் ஐடி தான், ஓகேவா? இதுதான் இமெயில் ஐடின்னு வைங்களேன். ஆனால் இப்போது நீங்கள் தான் அதை மேனேஜ் பண்ணுறீங்க. இப்போது இந்த இமெயில் ஐடியை வச்சுக்கிட்டே நான் வந்து ஒரு இடத்துக்கு மெயில் பண்ண முடியாது. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ accounts@webtechacademy.com அப்படின்ற இடத்துல அதுலேருந்து போகணும். ஆனால் நம்ம பேரை தான் நமக்கு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது accounts@webtechacademy.com சார்பாக அனுப்பணுன்றதுக்காக நம்ம அதுக்குன்னு ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி தனியாக பில் பே பண்ணணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே பாருங்கள், ஜென் இவ்வளோதான் வித்தியாசமாக இருக்கா? இங்கே என்ன பேர் வேணா வச்சுக்கலாம், நீங்கள் accounts@contest.com அப்படின்ற கூட இருக்கலாம், ஓகேவா? ஸோ இதிலிருந்து நம்மளால் சென்ட் பண்ண முடியும், இதிலிருந்து நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். ஆனால் நம்ம இதில் தான் லாகின் பண்ண முடியும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போது ஒரு மெயில் ஐடி இருக்குது, ஓகேவா? இந்த மெயில் ஐடி தான் ப்ரைமரி மெயில் ஐடி. நமக்கு இன்னொரு மெயில் ஐடி வேணும், ஆனால் இது தனியாக உட்காந்து ஒரு ஆள் மேனேஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதோட கனெக்ட் பண்ணுவாங்க, அதாவது அலியாஸ் அப்படின்ற பேரில். இது நல்லா பார்த்துங்க, இது இன்னொரு மெயில் பாக்ஸ் கிடையாது. இதுக்கு இப்போ என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விக்னேஷ். என்னோட பேர் விஜய்னு கூப்பிடுவாங்க, விக்னேஷ்னு கூப்பிடுவாங்க. ஒரே மெயில் பாக்ஸ் தான் இதுக்கு எங்கே வந்தாலும் ஒரே மெயில் பாக்ஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும், ஓகேவா? ஆனால் அவங்களால இதிலேருந்து சென்ட் பண்ண முடியும், இதிலேருந்து ரிசீவ் பண்ண முடியும், இதிலேருந்து சென்ட் பண்ண முடியும், இதிலேருந்து ரிசீவ் பண்ண முடியும். ஆனால் ஸ்டோர் ஆகிறது எல்லாமே ஒன்று தான். பேசிக்காக இப்போது டபுள் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஜீன்ஸ் படம் எடுத்துக்க, பிரசாந்த் ரெண்டு டபுள் ஆக்ஷன். என்னதான் 2 பேர் வெவ்வேறு கேரக்டராக இருந்தாலும் ஒரே மாதிரியே இருப்பாங்க, கரெக்டாக? பேசிக்காக இதை மட்டும் எடுத்துங்க. அதுக்காக வந்து அவங்க 2 பேர் வேறு வயசு ஒத்தலம் அதெல்லாம் வேணாம். நம்ம அந்த கான்செப்ட் மட்டும் எடுத்துப்போம். 2 பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருப்பாங்க. இங்கே 2 பேரும் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருப்பாங்க, ஆனால் 2 பேரும் ஒரே ஆள் தான். இது நீங்கள் ரியல் டைமில் Office 365 கண்டிப்பாக பார்ப்பீங்க, சரியா? நாம் இன்னும் Office 365 கோர்ஸ் லான்ச் பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் நமக்கு இன்னும் அது கிடைக்கல. ஸோ அந்த இடத்துல தான் அலியாஸ் நேம் கிடைக்கும். அந்த அலியாஸுக்கு பேர் தான் சி நேம். ஸோ MX ரெக்கார்ட்னா இந்த மெயில் சர்வர் சேஞ்ச் பண்ணுற அந்த மெயில் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு டீட்டெயில் வேணும். இப்போ உங்களுடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, இதுக்கான கான்ஃபிகரேஷன், ஆத்தரைசேஷன், இது எல்லாத்தோட டீட்டெயில்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். அந்த ரெக்கார்டுக்கு பேர் MX ரெக்கார்ட், ஓகேவா? இந்த டெக்ஸ்ட் ரெக்கார்ட்ஸில் என்னென்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மெட்டில் இருக்கும், சரியா? இந்த ஹியூமன் ரீடபிள் ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுது. SPF சென்டர் பாலிசி ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை டெக்ஸ்ட்டாக காமிக்கிறீங்க அப்படின்னா அதை என்னால் படிக்க முடியும், ரைட்? அதே விஷயத்த வேறு யாராவது தப்பான விஷயத்துக்காக, அது ஸ்பூஃப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அது தப்பு. இன்னைக்கு தமிழ் படம் என்ன தான் நம்ம ரசித்தாலும், தமிழ் படம் சிவா நடித்த படம் இருக்குது இல்லையா, என்ன தான் ரசித்தாலும் சில பேர் இன்றைக்கும் கதறிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவனுடைய படத்தை ஓவராக அது குறிப்பாக ரெமோ படத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூசி தட்டிட்டாங்க, கரெக்டாக? ஸ்பூஃப் தான் பண்ணியிருப்பான், ஆனால் வந்து அந்த பக்கம் எரிச்சல் கதறெல்லாம் வருது இல்லையா? படத்தை ஸ்பூஃப் பண்ணதுக்கு அதுனா நம்மளோட இன்ஃபர்மேஷனை ஒருத்தர் ஸ்பூஃப் பண்ணி அதை அவன் காசாக்குறான் அப்படின்னா நமக்கு வயிறு எரியுமா எரியாதா? ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் சென்டர் பாலிசி ஃப்ரேம்வொர்க். மற்றவங்க யாரும் நம்மளோட இமெயிலை ஈவன் தான் நம்ம டெக்ஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ஹியூமன் ரீடபிள் ஃபார்மெட்டில் இருந்தாலும் அதை பார்த்துட்டு யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஒரு பாலிசியை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். நம்பரில் விச் மீன்ஸ் இந்த மெயில்ஸ் சர்வீஸ் டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணி வச்சு டிஎன்எஸ்ல பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் SPF. DKIM அப்படின்னா டொமைன் கீஸ் ஐடென்டிஃபைடு மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இமெயில் வருது அப்படின்னா அந்த இமெயில் வந்து சரியான முறையில் தான் வருதா? மெயிலுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன்னா ஒரு ப்ராப்பராக தான் வரணும். ஸோ இமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் பான்லாம் பார்த்துருக்க முடியாது, ஏன்னா வந்து அது இமெயிலே ப்ரிவென்ட் பண்ணிடும். அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, அந்த தகுதியை மீறுற அளவுக்கு எதுவும் நடக்கக்கூடாது. DMARC அப்படின்னு ஒன்று இருக்குது, டொமைன் பேஸ்டு மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிஷிங் அட்டாக் நம்ம நேற்றே படித்தோம். அதாவது தேவையில்லாத நீங்கள் கிளிக் பண்ணால் நம்மளோட இன்ஃபர்மேஷன் வெளியே போகும். ஸோ அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டாக்கை வந்து அது தொடாமல் இருந்தால் நம்ம அட்டாக்லேருந்து தப்பிச்சுக்கலாம். இதே தான். ஸோ இப்போ அந்த என்ன தான் இமெயிலே வந்தாலும் அது ஏதோ ஒரு சைட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போக போகுது. அந்த சைட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறப்போ
அதில் டிஎன்எஸ் ரெக்கார்ட் கண்டிப்பாக இருக்குல்ல. எனி வெப்சைட் 4G வெப்சைட்டாக இருந்தாலும் அதில் டிஎன்எஸ் இருக்குல்ல. அது வந்து இந்த ஃபிஷிங் அட்டாக்ஸ் மாதிரி ஏதாவது லிங்க் இருக்கான்னு சொல்லிட்டு ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி ரீட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை ப்ரொடெக்ட் பண்ணிவிடும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுற 3 ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? இப்போ டிஎன்எஸை நம்ம விண்டோஸில் பார்க்க போகிறோம். சரி, இந்த கமெண்ட் போட்டால் நமக்கு டிஎன்எஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? டிஎன்எஸ் கேட்ச் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டில் ஜஸ்ட் அதை பேஸ்ட் பண்ணி இப்போ நம்ம என்னென்ன வெப்சைட் இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரெக்கார்டு இருக்குது பாருங்கள், போயிட்டே இருக்குது பாருங்கள். நான் எத்தனை வெப்சைட் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன சைட்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். சிநேம் ரெக்கார்டு, அதுக்கப்புறம் டபிள்யூ ரெக்கார்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம போய் பார்த்துக்கலாம். அந்த ரெக்கார்டோட பேர் இது. சரி, ரெக்கார்ட் நேம்னு சொல்லிட்டு OSCSP இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு கூட நமக்கு தெரியாது. மேக்ஸிமம் சில விஷயங்களை படிக்க முடியும். ஏன்னா நம்ம கூகுள்குள்ளே நம்ம போயிருப்போம். இப்போ பாருங்கள், Microsoft.comல இந்த இடத்துருக்கு. சரியா? இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளால் படித்து தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நம்ம நாட் ஒன்லி நம்ம ப்ரௌசர் மட்டும் வேலை செய்யும், அதுக்கு பின்னாடி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வேலை பார்க்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், டாஸ்க் மேனேஜரில் இங்கே மொத்தமாக நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், ChatGPT ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், க்ரோம் ப்ரௌசர், OBS ஸ்டுடியோ, கேன்வா, பெயிண்ட், கமெண்ட் ப்ராம்ப்ட். இதை ஒரு 7 அப்ளிகேஷன் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த 7 இங்கே வந்துடுச்சு. ஆனால் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் பாருங்கள் 84 இருக்குது. இந்த 84 என்ன பண்ணுன்னா நம்ம சிஸ்டம் ரன் ஆகிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ரன் ஆகும். அது இல்லாமல் நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனே சில விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? சிஸ்டம் ஆன் பண்ணால் சிஸ்டம் ஆன் ஆகணும்ல, அதுக்கு நிறைய ப்ராசஸ் தேவைப்படும்ல. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இப்போ லைக் வந்து நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணுறீங்க, ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹார்ட்வேரை ப்ரெஸ் பண்ணோடனே ஓப்பன் ஆகிறதுக்கு அது என்ன கடவுளா? அதுக்கு பின்னாடி சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம், பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கோட் ரன் ஆனால் தான் நம்ம சிஸ்டமே ஆன் ஆகும். சிஸ்டம் ஆன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட OS பூட் ஆனால் தான் நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். நம்மளோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனால் தான் நம்மளோட டேட்டாவை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இத்தனை விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ப்ராசஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த கமெண்ட் ipconfig/+DNS போட்டிங்கன்னா இப்போ DNS கேட்சாவே எடுத்து வச்சுருந்துச்சு இல்லையா, அது எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டோம். இந்த சேம் விஷயம் இப்போ நீங்கள் பார்த்த விஷயத்த எடிட் ஒரு ஸ்பேஸ் விட்டு /etc/resolve.config அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுடைய டிஎன்எஸ் வந்து லினக்ஸ் மிஷினில் தெரியும். லினக்ஸ் மிஷின் யூஸ் பண்ண சொல்ல என்ன. ஸோ இது வந்து பப்ளிக் டிஎன்எஸ் சர்வர் தான். ஒரு 3 எக்ஸாம்பிள். புதுசாக யூஸ் பண்ணும்போது திருப்பி ப்ரீலோட் ஆகும். இப்போ 100 கேட்சே இருக்குன்னு வைங்களேன், அந்த 100 கேட்சே இருந்தால் தான் நம்ம சிஸ்டம் ரன் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். நம்ம இப்போ கிளியர் பண்ணிட்டோம், 100த்தையுமே கிளியர் பண்ணிட்டோம். மறுபடியும் அந்த சைட்டு நம்ம போகிறப்போ அந்த 100 கேட்சே இருந்தால் தான் வேலை செய்யணும். அந்த 100 கேட்சே திருப்பி எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போது உங்களுக்கு சாப்பிட வேணும்னா நீங்கள் வேலைக்கு சாப்பிட்டாகணும். ஒரு வேலை சாப்பிட்றதுக்காக நீங்கள் அடுத்த 4 நாள் 5 நாள் பட்னியாக இருக்க முடியுமா? சாப்பிடுவீங்கல்ல. அதே தான் இங்கே நடக்குது. இப்போ இந்த விஷயம் ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இந்த டேபிள் காலத்தில் இருக்க எல்லா விஷயமும் வேணும். இந்த டேபிள் காலத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் திருப்பி எடுத்துகிட்டு வரும். நம்ம ஈவன் தான் நம்ம கிளியர் பண்ணி டெலிட் பண்ணாலும் திருப்பி எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸில் இருக்கும். ஸோ இங்கே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிஎன்எஸ் சர்வீஸில் இப்போ 8.8.8 1.1.1 இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நீங்கள் ஓப்பனாக இருக்கக்கூடிய டிஎன்எஸ் சர்வீஸ், அந்த டிஎன்எஸ் சர்வீஸ்க்குள்ள போயிட்டு அந்த சைட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அதோட IPv4 அட்ரஸ், IPv6 அட்ரஸ், அவ்வளோதான். வேறு எதுவும் அதில் பெருசாக நான் சொல்லலை. டிஎன்எஸை ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படின்னா இப்போ NS லுக்கப் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ என்னோட டிஎன்எஸ் ரெக்கார்டு எடுக்கலாமா? இப்போ நான் இதை போட்டேன்னா என்னோட சர்வர் வந்து அன்னோன் வந்துடுச்சு, ஆனால் அட்ரஸ் கிடச்சிச்சு. நேம் வந்து webtechacademy.com இருக்குன்னு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இதில் IPv6 மட்டும் தான் இருக்குது, IPv4 கிடைக்கல. மேபி IPv4ல் கிளியர் ஆகிற டைமில் எந்த மேபி எடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதும் சில விஷயங்கள் நடக்கும். இப்போது இந்த டிக் அப்படின்னு போட்டு நம்மளோட வெப்சைட்டோட பேர் போட்டோம்னீங்களேன், நம்ம வெப்சைட்டை பார்த்தோன்னா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வரும். இன்னும் நம்ம அட்வான்ஸ்டு டிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்க போகிறோம். இதில் 3 மாடியூல் இருக்குது. சரியா? டிஎன்எஸ் செக்யூரிட்டி, டைனமிக் அண்ட் ப்ரைவேட் டிஎன்எஸ்னா என்ன, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் லோட் பேலன்சிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் விஷயங்கள் இருக்குது. ஓகேவா?